மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிக முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, வீடியோ என்ன இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கியே, என்ன தான் உன் கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கூடிய சீக்கிரம் பாடியை ரெடி பண்ணிடுறேன், அதற்கான ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த மைக் இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நீ பேசுகிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணீங்க. உங்கள் கமெண்ட் அத்தனையுமே நான் பார்த்துட்டேன். ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புது மைக்கு நான் திங்கக்கிழமையே ஆர்டர் போட்டேன். அது ஆக்சுவலாக ப்ராசஸிங்கில் இருக்குது. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புது மைக் கிடச்சிரும். புது மைக் கிடச்ச பிறகு இந்த மைக்கு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்திடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, அந்த நாச்சியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து விலகி திமுகவில் ஜாயின் பண்ணி தாவேக்கா ஒரு மாதிரி மர்மமாக இருக்குதுங்க. எதுவுமே புரியலைங்க. யாருக்கு பதவி கொடுக்குறாங்க, யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, யாரை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கிறாங்க, இந்த தொண்டர்களை பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப மர்மமான கட்சியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ரொம்ப நாட்களாக இவருக்கு மாவட்ட செயலர் கொடுத்தாங்க, அவருக்கு கொடுக்கல, இவருக்கு செய்யலை, அவருக்கு செய்யலைன்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் தாவேக்காவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மைக்குமே மர்மமாக தான் இருக்கா இல்லை தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். தாவேக்கா அப்படிங்கிற கட்சி எப்படி இயங்குது, தலைவரோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குது, யார் யாருக்கு எப்பப்போ பொறுப்பு கொடுக்குறாரு, யார் யாருக்கு பொறுப்பு கொடுக்காம கவனிக்கிறாரு, இதன் பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் என்ன, எல்லாத்த பற்றியும் தெளிவானமா அவங்களுக்கு நம்ம கண்டனம் தான் தெரிவிக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க மரியாதையாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. நம்மளும் மரியாதையாக அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் கடைசியாக முடிப்பேன். தாவேக்கால பயணிக்கிறது மர்மமாக இருக்காது, திகிலாக இருக்கும். நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மை புரியும். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போது தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்களோட அந்த நியமனத்தை பார்த்தா நிறைய பேர் யாருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, யாருக்கு பொறுப்பு கொடுக்கல, இது ஏதோ மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்களோட சிந்தனை ஓட்டத்தை நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அவர் கட்சியில் இருக்கிற பிற பொறுப்பை தாண்டி மாவட்டம் அப்படிங்கிற அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொறுப்பை முடிஞ்ச அளவு பார்த்து தான் அவர் கொடுத்துருக்காரு. 100% இப்படி கொடுத்துருக்காரு நம்மளால் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 90% மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே தாவேக்கால தலைவர் விஜய் அவர்களுக்காண்டி நடிகர் விஜய் அவர் இருக்கும்போதுலேருந்து உழைச்சவங்க. அதாவது நாளைக்கு அவர் அரசியலுக்கு வருவார், இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஓட்டி கட் அவுட் வச்சோம்னா நாளைக்கு அவர் அரசியலுக்கு வரும்போது நமக்கு பதவி கிடைக்கும், நம்மளை மாவட்டமாக பார்ப்பாங்க, நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற எந்த விதமான தாட் ப்ராசஸ் இல்லாமல் அவரை பிடிங்க எனக்கு, அதனால அவருக்காண்டி நான் உழைக்கிறேன்னு சொல்லி நமக்கு முன்னாடி நம்ம வந்து வயசில் சின்னவங்களாக இருப்போம், நமக்கு முன்னாடி விஜயனாவை பிடிச்சி பயணித்த நிறைய பேர் இப்போ தாவேக்காவோட மாவட்ட செயலர் இருக்காங்க. ஏன் தலைவர் விஜய் அவர்கள் இப்படி பார்த்து கொடுத்தார்னா, இப்போ தாவேக்காவோட மாவட்ட செயலர் அத்தனை பேருக்கும் அரசியல் பக்காவாக தெரியும். அதாவது தமிழக அரசியல் வரலாறு அவங்களுக்கு வந்து அத்துப்புடி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது அவங்களுக்குலாம் ஏகப்பட்ட காரு வசதி பங்களா எல்லாமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே இல்லைனாட்டியும் உங்ககிட்ட விசுவாசம் இருந்தாலும் நீ பணம் சம்பாதிச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உனக்கு அரசியல் தெரியலனாட்டி நான் உனக்கு கற்றுத்தரேன், நீ அரசியலை கவனிச்சாவே கற்றுப்பேன். ஆனால் உங்ககிட்ட விசுவாசம் இல்லைனா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல செய்திகளில், இப்போ வைஷ்ணவி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்தோம். ஜெகதீஸ்வரர் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ வந்து திமுகக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. மூணாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நாச்சியார் அப்படிங்கிறவங்க தாவேக்காவில் பொறுப்பில் கூட கிடையாது, ஒரு அடிப்படை தொண்டராக இருந்தாங்க, இன்னைக்கு விலகி போய் திமுகவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் விலகிட்டாரு அப்படிங்கிற ஏதாவது செய்தி பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவங்க யாருமே விலகாம தலைவரோட இப்போ வரைக்கும் பக்கபலமாக இருக்காங்க. சீட்டு கிடைச்சாலும் சரி, சீட்டு கிடைக்கலனாட்டியும் சரி. ஏன் இவ்வளோ பக்கபலமாக இருக்காங்கன்னா, ஏன்னா இவங்க அத்தனை பேருமே விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பயணிச்சவங்க, விசுவாசம் இருக்கிறவங்க. விசுவாசத்தை பார்த்து அவர் பதவி கொடுத்தது இப்போ வரைக்கும் தன்னுடைய கட்சி அவர் கட்டும் போதே சரியா கட்டினதுனால தான் இது பல பேருக்கு புரியல. ஏன் இவருக்கு மாவட்டம் கொடுத்தாங்க, அவருக்கு ஏன் மாவட்டம் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இந்த மாவட்டம் அப்படிங்கிறது விசுவாசம் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இது நாச்சியார் அவர்களுக்கு கண்டிப்பாக புரியாது, அவங்க பார்வையில் இது மர்மமாக தான் இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, சரிப்பா விசுவாசத்துக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு, அப்போ நம்ம கட்சியில் பூசா வர்ற யாருக்குமே ஏன் எந்த பதவியுமே கொடுக்க மாட்டாங்க? இப்போ நாச்சியார் அவர்களுக்கு பதவி கொடுக்கல, வந்தாங்க தலைவரோட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க, 2 மாதம் கட்சியில் பயணித்தாங்க, இப்போ வெளியே போயிட்டாங்க. இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும், வர்றவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. நான் 3 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்ட போது ராஜ்மோகன் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பொறுப்பில் இருந்தாங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் மாறிட்டாங்க. ஏன் தெரியுமா ராஜ்மோகனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க? ராஜ்மோகன் தனக்கு கொடுத்த வேலைகளை ரொம்ப திறம்பட செஞ்சதுனால. ஏன்னா அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதற்கு அவர் எவ்வளவு மெனக்கிடுறாருங்கிறது எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் தலைவர் பார்த்ததுனால தான் நீங்கள் துணை செயலாளராக மாறுங்க கட்சியில் அப்படின்னு சொல்லி துணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையான ப்ரமோஷன் தான். நம்ம அண்ணன் சிடிஆர் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, சிடிஆர் அண்ணன் நம்ம கட்சிக்கு உள்ளே வரும்போது இப்போ ராஜ்மோகனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்கல்ல துணை பொதுச் செயலாளர், அந்த போஸ்டிங்
போஸ்டிங்கில் தான் சிடிஆர் அண்ணா முதல்ல இருந்தாங்க. இன்னைக்கு சிடிஆர் அண்ணா பார்த்தீங்கன்னா இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மிக முக்கியமான போஸ்டிங்கும் கட்சியோட அதிகாரப்பூர்வமாக மீடியாவை சந்திக்கிற அந்த ஸ்போக்ஸ் பர்சனாகவும் சிடிஆர் அண்ணா மாறி இருக்காங்க. ஏன் சிடிஆர் அண்ணாக்கு இந்த ப்ரமோஷனை தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்தாங்கன்னா, சிடிஆர் அண்ணா தான் சோஷியல் விங்கையும் பார்த்துக்கிறாங்க, ஐடி விங்கையும் பார்த்துக்கிறாங்க, லீகலாக உயர்நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகள் அத்தனையும் பார்த்துக்கிறாங்க, மீடியாவையும் பார்த்துக்கிறாங்க, செய்தி ஊடகங்கள் அத்தனையிலையும் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க யார் யார் போய் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி சிடிஆர் அண்ணா தன்னுடைய 18 வருஷம் அரசியல் அனுபவத்தை தாவேக்கால முதல்ல வரும்போது அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, செயல்பாடை பார்த்தாங்க, நம்பகத்தன்மையை பார்த்தாங்க. தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுக்கும் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே மர்ம கிருமம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்களேன், நான் முதல்ல தாவேக்காக்கு ஆதரவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், ட்விட்டரில் நான் பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன். முதல்ல கட்சி நம்மளை முதல்ல கூப்பிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் விங்கோட ஒரு பொறுப்பாளராக இருங்கன்னு சொல்லி ஒரு மண்டல பொறுப்பு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் பொறுப்பு போடும்போது எனக்கும் ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் இந்த மாதிரி காணொலிகள் இந்த மாதிரி வந்து நம்ம பேசுறது எழுதுறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேடையில் ஏற்றி நீ பேசுகிற நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மேடையில் ஏற்றி தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. தலைவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஸோ தாவேக்கால பயணிக்கிறது மர்மம்லாம் கிடையாது. நீ உழைச்சினா உனக்கு பதவி, அதாவது நீ உள்ளே வந்தவனெலாம் பதவி கொடுக்க முடியாது. முதல்ல நீ யார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, தாவேக்காக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன. இப்போ நாச்சியார் வந்தாங்க, 2 மாதம் பயணிச்சாங்க, என்ன உழைச்சாங்க தாவேக்காக்கு, அதனால தான் அடிப்படை தொண்டராக பார்க்குறோம். எந்த நோக்கத்துக்காண்டி உள்ளே வந்திருக்கீங்க. இப்போ தாவேக்காவை இந்த பொறுப்புலேருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டார்னா ஒரு பொறுப்பு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நம்பகத்தன்மை வந்தால் மட்டும்தான் அந்த பொறுப்பு கொடுப்போம். அது வரைக்கும் உங்களை அடிப்படை உறுப்பினராக நீங்கள் வேலை செய்யுங்க. சோஷியல் மீடியாவில் எழுதுறதா எழுதுங்க, பேசுகிறதா பேசுங்க, களத்தில் போய் 10 ஓட்டு கேட்க முடிஞ்சா போய் கேளுங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பாருங்கள், நாங்கள் பார்த்து உங்களுக்கு செய்கிறோம். அது வரைக்கும் பொறுமையாக பயணிங்க அப்படிங்கிறது தான் தாவேக்காவோட எழுதப்படாத விதி. இது புரியாமல் மர்மமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது பிரதானமான விஷயம், என்னை பொறுத்தவரையும் தாவேக்கால பயணிக்கிறது திகிலாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த பக்கம் ஒரு 22 கட்சி, இந்த பக்கம் ஒரு 10 கட்சி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32 கட்சி நம்மளை எதிர்த்து ஏதாவது டெய்லி ஒன்று கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது அத்தனைக்கும் உட்காந்து நம்ம பதில் சொல்லணும். இவங்க அத்தனை பேரும் பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் ஊடகத்தை வந்து ஒரு மாதிரி டீல் பண்ணால் அந்த ஊடகங்கள் தலைவர் விஜய் அவர்களை ஒரு மாதிரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கிறதுக்காண்டி தான் ஒரு மாதிரி டீல் பண்ணுறாரு. அது புரியாமல் அவரை பற்றி அவதூறு செய்தி, அவரை பற்றி தினந்தோறும் பொய் பரப்புரைகள் இது அத்தனையும் மேற்கொண்டுகிட்டு இருக்கு. இது அத்தனையும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி மீடியா தப்பு பண்ணுது. சோஷியல் மீடியா மூலமாக அதை சரி பண்ணிட்டு இருக்கோம். தாவேக்கால பயணிக்கிறது மர்மமாக இருக்காது, திகிலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறது இதுக்கு தான். தலைவர் விஜய் அவர்களோட செயல்பாடை பார்க்கும்போது இங்கே ஒரு பயணிக்கணும்னா இங்கே ஒரு மன உறுதி வேணும். என்னப்பா இது இப்படிலாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் சொல்கிறாங்க, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்கு, அந்த டவுட் உங்களுக்கு வராமல் இருக்குது காரணம் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையோட பயணிச்சிங்கன்னா என் தலைவனை பற்றி எனக்கு தெரியா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரிலாம் செய்தி போடும்போது நான் ரொம்ப கான்ஃபிடண்டாக நான் வந்து இவருக்கு ஃபோன் போட்டேன் அவருக்கு ஃபோன் போட்டேன், எவருக்கும் நான் எந்த ஃபோனும் பண்ணல. என் தலைவர் விஜய் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னைக்குமே இந்த பாசிச கும்பலோட வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டார். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்கில் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதனால தான் தலைவரை பற்றி ஒரு செய்தி வரும்போது தலைவர் இந்த சிந்தனை ஓட்டத்தில் பேசுவார், இந்த மாதிரி தான் நடந்துப்பார் அப்படிங்கிறத இங்கே உட்காந்து கான்ஃபிடண்டாக நம்மளால் பேச முடியுது. காரணம் தலைவர் தன்னுடைய வகுத்த விதிமுறைகளை அவர் ஒருபோதும் மீற மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தாட் ப்ராசஸில் அவரை மையப்படுத்தி எது வந்தாலும் நம்மளால் முறியடிக்க முடியும். ஆன்லைனில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கைது பண்ணிடுவேன், உங்களை மிரட்டிடுவேன், இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆஃப்லைனில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை வேலையே செய்ய விட மாட்டாங்க. இது அத்தனையும் கவனித்து தாவேக்கால பயணிக்கிறது என்ன பொறுத்தவரை மர்மம் கிடையாது, ஒரு திகிலான ஒரு பயண அனுபவம். மற்ற கட்சியில் பயணிக்கிறதுலாம் எனக்கு எப்படிலாம் தெரியாதுப்பா, ஆனால் தாவேக்கால பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தனி மன உறுதியும் தெளிந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் தாவேக்கால பயணிக்க முடியும். ஏன்னா தாவேக்கா பார்த்தீங்கன்னா தலைவரை மையப்படுத்தி பயணிக்காது, தலைவரின் அரசியலை மையப்படுத்தி பயணிக்கும். தாவேக்கா அப்படிங்கிறது தலைவரை மையப்படுத்தி மட்டும் பயணிக்காது, தலைவர் மக்களை ரொம்ப நேசிக்கிறாரு, நம்மளும் மக்களை மையப்படுத்தி தான் தாவேக்கால பயணிக்க முடியும். மக்கள் தாவேக்கா, தாவேக்கா மக்கள், 2 வெவ்வேறு கிடையாது, 2 ஒண்ணுங்கிறத அவர் வாய் வார்த்தையாக சொல்லலை. அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் உங்களால் சில இடங்களில் வந்து புரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள் ரொம்ப ஆழமாக தேடி பார்க்க வேண்டியது இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மக்களை மையப்படுத்தி இருக்கு, தலைவரை மையப்படுத்தி இல்லை. நீங்கள் நிறைய யோசிக்கணும். இந்த பாலிடிக்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த அரசியலுக்கு வரல, நம்ம வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறதா இந்த அரசியலுக்கு வந்திருக்கோம். அது மக்களை மையப்படுத்தி பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், தாவேக்கால பயணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக மர்மம்லாம் கிடையாது, இங்கே எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. இது கொஞ்சம் திகிலாக இருக்கும், இந்த திகிலை புரிஞ்சிக்க முடியல உங்களால், அதனால நீங்கள் மர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறீங்க. திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க,
பெண்களுக்கு பாதுகாப்பு திமுகவில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. ஸோ உங்களோட பயணம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பேசும்போது நான் அறிக்கையெல்லாம் விட்டேன், என்னை நீக்குவாங்கன்னு பார்த்தேன், என்னை நீக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அறிக்கை விடும்போது நாங்கள் யாருமே உங்களை ஏன் தெரியுமா கண்டிக்கல, குறிப்பாக நான் ஏன் தெரியுமா கண்டிக்கல, அந்த அறிக்கையில் நீங்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகள் கொஞ்சம் நியாயமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களை கண்டிக்கல. அந்த நியாயம் அந்த அறிக்கையில் இருக்குது அப்படிங்கிறத தலைவர் பார்த்ததுனால தான் உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே அமைதியாக உங்களை ஊற வச்சுருந்தாங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் தலைவரை கொஸ்டின் பண்ணாவே தாவேக்காலேருந்து விளக்கிடுவாங்க, பிற கட்சிகள் தான் அப்படி செயல்படும், தாவேக்கா அப்படி செயல்படாது. உங்கள் கேள்வியில் சரியானது இருக்கா, சோசியல் மீடியாவில் வரக்கூடிய விமர்சனங்கள் அத்தனையுமே தலைவர் பார்க்குறாரு, அந்த விமர்சனங்கள் அத்தனையுமே சரி பண்ணிக்கிறாரு. உங்களுடைய கேள்விகள் நியாயமாக இருக்கும் பட்சம் தலைவர் அதை சரி பண்ணிட்டு போயிடுவாரே தவிர உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அது எல்லாமே இருந்ததுனால தான் தாவேக்கா உங்களால் புரிஞ்சுக்க முடியல. மற்ற கட்சினா தூக்கியிருப்பாங்க எத்தரவா, தாவேக்கால என்னப்பா அவங்க கொஸ்டின் தானே கேட்டாங்க, பரவாயில்ல கேட்டு போகிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து காலம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்து அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, அது முதல்ல தேவையில்லாது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும், கேட்கவே கூடாது, நம்ம சொல்லக்கூடாதுப்பா நம்ம தலைவராக இருக்கிறதுனால, அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி தான் தலைவர் விஜய் அவர்கள் கடந்து போனாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாமல் இல்லை, அரசியல் முதிர்ச்சி காரணமாக தான் உங்களை கடந்து போனாங்க. நீங்கள் பேசி முடிச்சுட்டு சன் டிவியை சந்திக்கும் போது, சன் நியூஸை சந்திக்கும் போதே நீங்கள் எங்கே போகிறீங்கிறது எங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. நீங்கள் போன பிறகு உங்களை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஸோ இவ்வளோ சீக்கிரம் போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. போயிட்டீங்க, உங்களோட பயணம் இனிமையாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், வார்த்தையை மாற்றிங்க. இங்கே மர்மம் கிடையாது, திகில். இங்கே உழைப்பை நம்பி இருக்கணும், கிளாரிட்டி நம்பி பயணித்தா மட்டும்தான், தாவேக்கால ஒரு மன உறுதியோடு பயணித்தா மட்டும்தான், மன தெளிவோடு பயணித்தா மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.